ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. அதாவது டிக்கெட்டு ஃபினாலோட 5வது டாஸ்க் காலையில் 4வது ஒன்று முடிஞ்சுது. 5வது பயங்கரமான டாஸ்க்கு. ஃபோனை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும். அந்த டாஸ்க்கை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா 3 பாயிண்ட்டு, பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தங்களை போகலாம். அவங்க பண்ணிட்டாங்கன்னா 2 பாயிண்ட்டு. சப்போஸ் அவங்களும் பண்ணலன்னா -1. சப்போஸ் அவங்க வந்துட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் அந்த இடத்துல தோற்றுட்டாங்கன்னா இவங்க காலி. இதுதான் டாஸ்க்கு. இதில் வந்து ஸ்டார்டிங்கை வந்து முத்துக்குமரனும் ரயானும் வேகமாக ஓடி போய் போட்டி போட்டு கடைசியில் முத்துக்குமரன் போய் கடைசியில் முத்துக்குமரனுக்காக ரயான் போனார். ரயான் ஊற்றி விட்டாப்புல முத்துக்குமரன் ஃபஸ்ட்டே வெளியே காலி. அதுக்கப்புறம் தீபக் காலி, ராணுவை கொண்டு போய் சௌந்தர்யா காலி, விஷாலை கூட்டு போய். ஆனால் ராணுவெல்லாம் செம்ம டஃப் கொடுத்தாரு. ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. பட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ரயானுக்கு ரொம்ப அவருக்கு ஈஸி. மற்றவங்க எப்படின்னு தெரியுது, அவருக்கு ஈஸியான டாஸ்க் பிஸ்னஸ் சும்மா சொல்கிறாங்க. ஆனால் அவர் விட்டுட்டார். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது கிட்டத்தட்ட 4 பேர் வெளியே போயிட்டாங்க. சௌந்தர்யா, நம்ம முத்துக்குமரன், அதுக்கப்புறம் வந்துட்டு முத்துக்குமரன், சௌந்தர்யா, தீபக், அதுக்கப்புறம் ராணுவம் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் எடுக்கிறதுக்கு அடம் பிடிக்கிறாங்க. நான் எடுக்க மாட்டேன், எடுத்தால் நீ எனக்கு கொடு, நீ எடுத்தால் எனக்கு கொடுன்னு. அப்போ யாரும் இந்த டாஸ்க்கை பண்ணுறது? டாஸ்க்கு பண்ணி முடிக்கணும். இவ்வளோ நேரமாக வந்துட்டு நீங்கள் எடு, நாங்கள் எடு, நான் எடு, நீ எடுன்னு மாறி மாறி அதாவது இதுலேயே அதிகப்படியாக இப்போ வந்து பாயிண்ட்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா விஷால், ரயானு, மஞ்சரி, இவங்க 3 பேருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பாயிண்ட்ஸில் ராணுவ இருக்கார், ஜாக்லின் இருக்காங்க. யாருமே எடுக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. நீங்கள் எடுத்து எனக்கு தரீங்களா? நீங்கள் அதாவது நான் டாஸ்க் பண்ண ரெடி, ஏன்னா அது சேஃப் கேம். ஆனால் தைரியமாக போய் எடுக்க மாட்டாங்க. இதனால தான் முத்துக்குமார் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அந்த மொபைல் அந்த ஃபோனை எடுத்தவங்க எல்லாருமே தைரியம் இருந்துச்சு, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இதை சொன்னால் பொத்துக்கிட்டு வந்துட்டு கோவம். இண்டிவிஜுவல் கேமுன்னு சொல்லிட்டு சண்டை போகிறார் ரயானு. ஆனால் இப்போ எடுங்கன்னா இப்படி வந்து கோலாமல் உட்காந்து பயந்துட்டு இருக்காரு. கேட்டால் வந்து எனக்கு பாயிண்ட் போடுமா, அதுதானே சொல்கிறாங்க. பாயிண்ட் போடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து இப்போ முத்துக்குமரன் எடுக்காம இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இதான் இவங்க ரொம்ப ஒஸ்ட்டு. இதெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு சனிக்கிழமை வந்து கிளிக்க போகிற நம்ம விஜய் சேதுபதின்ற மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா வாழ சாவம் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். இதைத்தான் ஒரு வாட்டி வந்துட்டு இந்த பாய்ஸ் டீமை வந்து பிறந்தாங்க, கேர்ள்ஸ் டீமுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது வச்சு செஞ்சாங்க. அந்த மாதிரி செய்ய போகிறாங்க. ஏன்னா இப்படி பொத்தி வந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்கோரை காப்பாற்ற நினச்சாருன்னா இந்த டாஸ்க் நகராது. ஏன்னா அதாவது கம்மியான பாயிண்ட்ஸ் இருக்கவங்க கூட பதறலாம். இவங்களாம் ஏன் பதறாங்கன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சேஃப் கேம் விளாட்றாங்க, ஆனால் டாஸ்க் பேஸ்டுன்னு சொல்லிக்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.